ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்ப சோலோ லெவலிங் சீசன் 6 எபிசோட் 23 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில பேட்ச் ஃபீல்ட் டைப் டஞ்சன்ல வில்ல பையன் லீ அந்த மீக பொண்ணு எல்லாம் உள்ள பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க. மீக பொண்ணு அந்த ஸ்டார் பவுடர் எங்க தயாரிக்கிறாங்க, அந்த ஃபேக்டரி எங்க தேடிட்டே இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஃபேக்டரிக்கே போய் அங்க இருக்க ஆக்டோபஸ் தலையனை அடிச்சு நொறுக்க அவன் செத்துட்டான்னு நினைச்சா திடீர்னு பயங்கரமா எந்திரிச்சு நின்று நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியா இருப்பான். அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கோம். இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லணும், நான் நேத்து டீமன் ஸ்லேயர் வீடியோ போட்டிருந்தேன் முதல் 2 எபிசோடு. அதுக்கு உங்களோட அமோக வரவேற்பை நான் பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதனால அடுத்து என்ன போடலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்டே முடிவு பண்ணலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா சோலோ லெவலிங் விட்டுட்டு ஏதோ அடுத்த வீடியோ போட போற அப்படி சொல்லிட்டு இருக்க, என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்ற உங்க மன குமுறல் எனக்கு புரியுது. இருந்தாலும் சோலோ லெவலிங் என்ன ஆக போகுது தெரியுமா உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நாள்ல முடிய போகுதுங்க. எபிசோடு இன்னும் ஒரு வாரம் தாங்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்னும் 4 to 5 எபிசோடு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் சோலோ லெவலிங் முடிஞ்சிருங்க. அடுத்து அவங்க எப்ப மாங்காவை ரிலீஸ் பண்றாங்களோ அப்பதாங்க நான் போடுவேன். நீங்க இது வரைக்கும் கொடுத்த உங்க லவ்வுக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்பவே நன்றிங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு நீங்க அன்பையும் ஆதரவையும் ரொம்பவே கொடுத்துருக்கீங்க. ஆனா அடுத்து என்னடா பாக்குறது அப்படின்னு ரொம்ப யோசிக்காதீங்க. ஏன்னா நானும் அதே நிலைமையில தாங்க இருக்கேன். நான் டீமன் ஸ்லேயர் மொத எபிசோடு போட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க சோலோ லெவலிங் மேல எந்த அளவுக்கு வெறியில இருக்கீங்கன்னு. புரியுது. நானும் சோலோ லெவலிங் வெறியம் தான். இருந்தாலும் நான் மத்த அனிமையெல்லாம் பாப்பேன் இல்லையா, அதே மாதிரி நீங்களும் பாருங்களேன் ப்ளீஸ். நீங்க பாக்கலன்னா நான் கடையை சாத்திட்டு போறத தவிர வேற வழியே இல்லைங்க. அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா போல் ஓபன் பண்ண போறேன். அந்த போல்ல நிறைய ஆப்ஷன் கொடுப்பேன். அதுல உங்களுக்கு எந்த அனிமி வேணும்ன்றத அந்த போல்ல போய் ஓட்டு போடுங்க. கண்டிப்பா எல்லாரும் அதுல போய் ஓட்டு போடுங்க. அப்பதான் அங்க மெஜாரிட்டியா எல்லாத்துக்கும் எவ்வளவு பிடிக்குது அப்படின்னு தெரிஞ்சு அந்த அனிமையை நான் போடுவேங்க. தயவு செஞ்சு நீங்க ஓட்டு போடுங்க. அப்பதாங்க நான் அடுத்த இடம் போடுறது தெரியும். சோலோ லெவலிங்ல நான் எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்டா உங்களுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுக்கு என்டர்டைன்மெண்டா கொடுத்தேன். அதே மாதிரி மத்த அனிமே உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப விருப்பப்படுறேங்க. அதனால உங்க சப்போர்ட்டை நீங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. இதுல இருந்து நான் உங்ககிட்ட கடைசியா கேட்டுக்கிறது என்னன்னா, Please help me. Please help me. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல மைனிங் வேலை நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்க வேலை பார்க்கிற ஒருத்தர் சொல்லுவார் பாருங்க, அட பேதியில போவானுங்களா, என்னடா எல்லா வேலையும் நம்ம தலையில கட்டிட்டானுங்க, இங்க இவ்வளவு கிறிஸ்டல்ஸ் இருக்கு, எடுக்க வந்துட்டே இருக்காடா, இந்த கில்ட்டுக்காரங்களா இதை ஏன் விட்டு வச்சானுங்க, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க வேண்டியதானே, இங்க வந்து நான் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல இருக்க கேப்பாரு பாருங்க, எல்லாம் பேதியில போவான், நாங்க புலம்பிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கியா, சரி அது கிட்ட விடு, அது யாரு அவன் ஈ ரேங்க் கண்ட்ரி எவனோ ஒருத்தன் வந்திருக்கான், அவனை யாரும் அந்த பி ரேங்க் டஞ்சனுக்குள்ள விட்டது, அவன் எப்படி இங்கெல்லாம் பர்மிஷன் வாங்கி வந்தான், ஏதாச்சும் ஒரு மான்ஸ்டர் வந்தா அவனை யாரா காப்பாத்துறது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அங்க பக்கத்துல மீசை இல்லாம தாடிக்காரன் ஒருத்தர் இருப்பான் பாருங்க, அவன் சொல்லுவான், டேய் நீ ஓவரா பேசாத, நீ தான் பி ரேங்க் டஞ்சன்ல இருக்க, மான்ஸ்டர் எல்லாம் வந்தா அப்படி வெட்டி வீசுவீரோ, அவ்வளவு பவரா நீங்க, பேசாம வேலையை பாடுறா, இந்த மாதிரி சின்ன பசங்க இவ்வளவு வேலை பாக்குறதே பெரிய விஷயம், அதெல்லாம் பாராட்டணும்டா, இந்த காலத்துல எவன் வேலை பாக்குறான், எல்லாரும் ஊர் சுத்திட்டு இருக்கானுங்க கவலை இல்லாம, இவன் மாதிரி எவ்வளவு பொறுப்பா இங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான், இவனோட இந்த சின்சியாரிட்டிக்கே இவனை பாராட்டணும்டா, அதை விட்டுட்டு புலம்பிட்டு இருக்க அப்படின்னு அவன் சொல்ல, அதுக்கு அவன் சொல்லுவான், எலே புரியுதுல, நீ தானே அவன் இங்க கூட்டு வந்த, நீ தானே இந்த வேலைக்கு அவனை சேர்த்து விட்ட அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவன் சொல்லுவான், கண்டுபிடிச்சியா, பெரிய கண்டுபிடிப்பு, மூடிட்டு வேலையை பாடுறா, இந்த 4 லோடு ஏத்துனதுக்கு அப்புறம் அவனுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணணும், இங்க நிறைய மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாம் இருக்குது, அவனால தனியா பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ வேலைக்கு போன இடத்த காட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோ ஆல்ரெடி அங்க இருக்க மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்து அந்த வண்டியில போட்டு வச்சிருப்பாரு. அவ்வளவு வேகமா எல்லா வேலையும் முடிச்சிருவாரு. அவருக்கு போய் இவங்க ஹெல்ப் பண்றாங்களாமா. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க மாசா நின்று இருக்காரு. அந்த மர்மர் டீமன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த ஆக்டோபஸ் வாயன், அவன் அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பான். அப்ப நம்ம வெறும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லலாம் பாருங்க, சின்னையா அந்த டீமன் ஆக்டோபஸ் வாயன் அவன்றது வர மானா இருக்கு பாத்தீங்களா சின்னையா, அந்த மானா வந்து அப்படி சொல்லும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு சொல்லுவாரு, புரியுது பெரு, என்னாலே அதை ஃபீல் பண்ண முடியுது, அவங்க கிட்ட இருந்து வர மானா பவரை என்னால சென்ஸ் பண்ண முடியுது, ஏன்னா என்னோட சென்ஸ் பவர் அதிகமா இருக்கு இல்லையா. நம்ம அந்த பிரமிட்ல பார்த்தோம் பாத்தியா, அந்த ரேண்டல் ஆஃப் ஸ்கேவஞ்சர்ஸ் கில்டு சேர்ந்தவன், அவன் ஒரு ஏ ரேங்கா இருப்பானா, அவன் அளவுக்கு இப்ப பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம ஹண்டர் அசோசியேஷன் இந்த லீ கண்ட்ரோல் இருக்கிற ஃபீல்ட் டைப் டஞ்சனை அவங்க கண்ட்ரோல் எடுத்து ரைடு போறதா அனௌன்ஸ் பண்ணும் போது நான் மைனிங் ஒர்க்குக்காக அப்ளை பண்ணி வந்தேன். அப்பவே நான் யோசிச்சேன் இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு. அந்த ஹண்டர் அசோசியேஷன் இந்த ஸ்டார் பவுடரை தயாரிக்கிறதுக்கு பின்னாடி அந்த லீ தான் இருக்கான்றத கண்டுபிடிச்சாங்களா, அப்படி அவங்க கண்டுபிடிச்சு எனக்கு முன்னாடி அவங்க லீய பிடிச்சிட்டாங்கன்னா என்னால அவன்கிட்ட விசாரிக்க முடியாது. அப்புறம் அந்த இட்டாலியத்தோட அப்ரசன்ட் எங்க இருக்கான், அவன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டீமன் கிட்ட கேட்பான் பாருங்க, டேய் ஆக்டோபஸ் வாயா,
அந்த இட்டாலியத்தோட அப்ரசன்ட் எங்கடா இருக்கான் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஆக்டோபஸ் வாய் டீமன் சொல்லும், என்னது நீ அவர் தெரியா, அவரு உனதானே தெரியாரு, கவலைப்படாத, நான் உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். என்னோட டென்டக்கல்ஸ் வச்சு உன் எலும்பு எல்லாத்தையுமே ஒட்டச்சி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி செஞ்சு அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். என்னோட இந்த பவரை உன்னால தடுத்து நிப்பாட்ட முடியாது, ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு ஓவரான பவர் இருக்கு. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டென்டக்கல்ஸ் வச்சு சுத்தி போடு பாருங்க. நம்ம ஹீரோ அந்த உடம்பு ஃபுல்லா டென்டக்கல்ஸா இருக்கும். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்வாரு, என்னது உங்ககிட்ட ஓவர் பவர் இருக்கா அப்படி சொல்ல அங்க கட் பண்ணி பிளாஷ்பேக் போறாங்க. பிளாஷ்பேக் கட்டினா நம்ம ஹீரோட உடம்பு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ உடம்புல ஏதோ பழனி அடிக்கட்டு மாதிரி சும்மா கட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு இங்க ஈஸிலி ஹாரி பாட்டர் வெறுவோ வாய்ப்பு இருப்பாங்க. அப்ப அந்த முதல்ல வாயன் சொல்லுவான் பாருங்க, கண்ணு சூப்பர் கண்ணு, கலக்கிட்ட கண்ணு, எப்படி கண்ணு இவ்வளவு சீக்கிரமா ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்ச, நான் சொல்லி தந்ததை எல்லாத்தையுமே சீக்கிரம் கத்துக்கிட்டே கண்ணு, அதுவும் 5 நாள்ல முடிச்சுட்ட கண்ணு, உன்னோட உடம்பு முன்னாடி இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சே கண்ணு, என் சின்னையா கண்ணு அப்படி சொல்ல நம்ம ஹீரோவோட உடம்ப காட்டுவாங்க. மசில் எல்லாம் சும்மா பயங்கரமா இருக்குங்க, பாக்குறதுக்கு வெறித்தனமா இருக்கும். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, ஓ அப்படியா அப்படியா சூப்பர் சூப்பர், ஐயோ சபா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மல்லாக்கப்படுத்துவாரு. மல்லாக்கப்படுத்திட்டு நம்ம ஹீரோவோ, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு பலன் கிடைச்சிருக்குப்பா, என்னோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு, எனக்கு கிடைச்ச எல்லா ஸ்டேட் பாயிண்ட்ஸையும் என்னோட ஸ்ட்ரென்த்ல போட்டேன், இப்ப என்னோட ஸ்ட்ரென்த் 20% ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ மல்லாக்கப்படுத்திட்டு இருக்க. அப்ப அந்த முதல வாயன் கிட்ட வந்துட்டு, கண்ணு சூப்பர் கண்ணு, இப்ப நான் சொல்லுவேன் கண்ணு, கேரண்டியா சொல்லலாம் கண்ணு, இந்த உலகத்தில் இருக்க மனுஷங்களே நீதான் கண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான மனுஷன், என் சின்னையா கண்ணு சின்னையா கண்ணு பூனை கண்ணு அப்படின்னு நம்ம முதல்ல வாயன் தாலாட்டு பாடிட்டு இருக்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் அந்த ஆக்டோபஸ் டீமனை கட்டுறாங்க. அந்த டீமனோட டென்டகல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது சும்மா தனித்தனியா பிஞ்சு பறந்து போயிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த டீமனோ, என்னது இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பேப்பரை டருன்னு கிழிக்கிற மாதிரி அந்த டென்டகல்ஸை தனித்தனியா கிழிச்சு போட்டு சும்மா கெத்தா நின்னுட்டு இருப்பாரு பாருங்க. அப்புறம் நம்ம ஹீரோவை க்ளோஸ் அப்ல காட்டுவாங்க. நம்ம ஹீரோ சும்மா வெறித்தனமா பார்த்துட்டு பாரு. நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த் இப்ப 120 இருக்கும். நம்ம ஹீரோ இப்ப சொல்லுவார் பாருங்க, டேய் ஆக்டோபஸ் வாயா என்ன சொன்ன, நீ ஓவர் பவரா, ஓவர் பவர்னா என்னன்னு தெரியுமா, நான் உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த பின்னாடி 2 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த டீமனு, அந்த 2 டீமனை போட்டு ஒரே குத்து, அவனுக்கு ஒரு குத்து இவனுக்கு ஒரு குத்து, அவ்வளவுதான் 2 பேரும் சோலி முடிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நிப்பாரு பாருங்க அசால்ட்டா. அப்புறம் நம்ம ஹீரோ அந்த ஆக்டோபஸ் டீமன்ட்ட கேட்பாரு, டேய் நான் உங்ககிட்ட மறுபடியும் கேக்குறேன், இந்த மாதிரி உன் மூஞ்ச பக்கத்துல இருந்து பாக்குறதுக்கு கேவலமா இருக்கு, சகிக்கல, அதனால ஒழுங்கா அந்த தடவை சொல்லிரு, அந்த இட்டாயிரத்தோட அப்ரசன்ட் எங்கடா இருக்கான் சொல்லுடா அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த ஆக்டோபஸ் டீமன் சொல்லும் பாருங்க, டேய் என்னடா சொல்ற, நீ கேட்ட உடனே நான் சொல்லிடுவேனோ, சொல்ல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றது வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ, வழக்கம் போல நீயும் ஒரு பைத்தியம், மூலங்கட்ட முள்ளங்கி தலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டீமனோட மூஞ்ச அப்படி லெப்ட் கையில புடிச்சிருப்பாரு பாருங்க. புடிச்சிட்டு அந்த தலைய தனியா பிச்சு எடுத்துருவாரு. அப்புறம் டேகரை வச்சு சரசரன்னு ஒரு கோடு போடுவார் பாருங்க. அந்த உடம்பு சும்மா துண்டு துண்டா போயிரும். நம்ம ஹீரோ அந்த ஆக்டோபஸ் தலையனோட தலையை மட்டும் தனியா கையில வச்சிருப்பாரு. அப்ப அந்த ஆக்டோபஸ் தலையை அப்படியே மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், என்னடா நடந்தது, என்னோட தலையை தனியா பிச்சு எடுத்துட்டானோ, அவன் எப்படி இதை செஞ்சான், அவனோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு, இவனை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ அப்ப சொல்லுவார் பாருங்க, நீ சொல்ல மாட்டேன்னா நான் வேற ஒருத்தர் வாயால தெரிஞ்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, பெரு இந்தா இதை சாப்பிடு அப்படின்னு சொல்ல, சின்னையா எனக்கு புரிஞ்சது சின்னையா, இதை சாப்பிட்டு இவனோட மெமரி எல்லாத்தையும் பார்த்து நான் உங்களுக்காக சொல்றேன் சின்னையா, சின்னையா நான் பசியில இருப்பேன்னு தெரிஞ்சு எனக்காக இவன் தலையை கொடுத்தீங்க பாத்தீங்களா, உங்களுக்கு நன்றி சின்னையா, உணவுக்கு நன்றி சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட போவானா. அப்ப அந்த ஆக்டோபஸ் தலை இருக்கு பாத்தீங்களா, அது சொல்லும், நான் சாக போறேன், இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன்னா டிமன் காஸ்ட்லயே பெரிய துரோகியான அந்த ரேடி இருக்கலானே நாங்க அழிச்சிட்டோம், அதுக்கு உதவி பண்ண அந்த இட்டாரியத்தோட அப்ரசன்டிக்கு ரொம்ப நன்றி, நான் அவருக்கு எப்பவுமே கடமைப்பட்டிருப்பேன், நான் ரொம்ப சந்தோஷமா சாக போறேன் அப்படி அதை சொல்லிட்டு இருக்க. நம்ம பேரும் அந்த ஆக்டோபஸ் தலையே ஏதோ மீனை சாப்பிடுற மாதிரி சும்மா கடுக்கு முடுக்குன்னு கடிச்சு சாப்பிட்டுருவோம். இந்த பக்கம் நம்ம இசில காட்டுவாங்க. நம்ம இசிலுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். நம்ம இசில் சொல்லுவாங்க பாருங்க, என்னது இது, என்னோட உடம்புல உள்ள பாரம் ஏதோ குறைஞ்ச மாதிரி இருக்கு, நான் கொஞ்சம் லேசா ஃபீல் பண்றேனே அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த பக்கம் நம்ம பேரை காட்டுவாங்க. நம்ம பேரை சொல்லுவான், சின்னையா ரொம்ப நன்றி சின்னையா, இந்த ஆக்டோபஸ் மீன் மாதிரி ரொம்ப டேஸ்டா இருந்தது சின்னையா, இந்த மாதிரி நிறைய கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் சின்னையா அப்படின்னு சொல்ல, அடுத்து நம்ம ஹீரோ கேட்பாரு, பெரு
அதெல்லாம் இருக்கட்டும், அவனை சாப்பிட்டல, அதுல ஏதாவது மெமரி தெரியுதா? அந்த இட்டாயிரத்தோட அப்ரசன்டி அவனோட மூஞ்சி ஏதாவது தெரியுதா? பார்த்து சொல்லு பேரு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம பேரு சொல்லுவான், சின்னையா அந்த ஆக்டோபஸ் தலையன் டீமன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த இட்டாயிரத்தோட அப்பர் மூஞ்சியே பாக்கல சின்னையா, அது ஏதோ லைட் மாதிரி தான் சின்னையா அவனோட மெமரியில இருக்கு. பைத்தியக்காரன் கண்ணை மூடிட்டே பாத்துருப்பானா இல்ல தூக்கத்துல பாத்துருப்பானான்னு தெரியல, அவன் முகத்தையே பாக்கல சின்னையா அவன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, என்னடா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, வேற வழியே இல்ல, அந்த லீயை தான் பார்த்து பேசணும் போல. இந்த ஆக்டோபஸ் தலையன்ட்ட ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைச்சேன், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லையா, சரியான தண்டம், வாய் தான் ஓவரா பேசிட்டு இருந்திருக்கான். சரி, அந்த லீட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே நான் இங்க இருந்து வெளியேற்றி ஆகணும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த வில்லன் பையனை காட்டுறாங்க, அவன் அப்படி யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க, என்ன நடக்குதுங்க, அந்த டீமன் எல்லாம் செத்துட்டாங்களா, அவங்க உயிரோடு இருக்க மாதிரியே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அப்படின்னா இதுக்கு அந்த ஹண்டர் அசோசியேஷன் தான் காரணமா இருப்பாங்களோ, இது என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவன் ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. இந்த பக்கம் ஒரு பெரிய கேட்டை காட்டுறாங்க, அங்க சொல்லுவாங்க, இதுதான்ப்பா இந்த பாஜு ஃபீல்டோட பாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க. அப்ப அந்த மீகோ பொண்ணு மனசுல யோசிச்சுட்டு இருப்பா, நான் இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டேன், என்னால ஒரு எவிடன்ஸ கூட கண்டுபிடிக்க முடியலையே, இங்கதானே ஃபேக்டரி இருக்கணும், ஏன் என்னால கண்டுபிடிக்க முடியல, இந்த ஃபேக்டரி எங்க இருக்கும், இங்க இருக்குமா இல்லையானே தெரியலையே அப்படின்னு மீகோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அந்த லீ அப்படி வில்லத்தனமா யோசிப்பான் பாருங்க, சாலா நீ என்ன ஈஸியா கண்டுபிடிச்சிருவியா, நீ கன்ஃபியூஸ் ஆயிட்டன்னு நல்லாவே தெரியுது, நீ என்னதான் தேர்னாலும் சாலா உன்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது, இது எல்லாமே என்னோட பிளான் அப்படி நான் மனசுல யோசிச்சு முடிச்சுட்டு அந்த லீ பக்கத்துல இருக்க அந்த வில்ல பையன் கிட்ட சொல்லுவான், டே வேற்றுக்காகத்து விசப்புச்சு, கவனமா கேளு, இங்க எந்த ஹண்டர்ஸுமே நீ கண்ட்ரோல் பண்ணாத, இங்க இருந்து நம்ம பேசாம போயிருவோம், எந்த பிரச்சனையும் இல்லனா ஹண்டர்ஸ் இங்க எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மளாம் ஃப்ரீ ஆயிருவோம், நம்ம மேல எந்த சந்தேகம் வராது, அதனால இங்க இருக்க எந்த ஹண்டர்ஸையும் நீ கண்ட்ரோல் பண்ணாதடா அப்படின்னு சொல்ல, அதை அவன் கேட்டுட்டு இது எனக்கு சரி வராது அப்படின்ற மாதிரி அந்த வில்ல பையன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அடுத்து நம்ம மீகோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பாங்க, எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபேக்டரி இங்க இருக்கிற மாதிரி தெரியல, அது வெளியே தான் எங்கேயாச்சும் இருக்கணும், நான் இங்க டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா அந்த பாஸா கொண்டுட்டு நான் சீக்கிரம் வெளியே போய் அந்த ஃபேக்டரி எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வாங்க நம்ம எல்லாருமே இந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க பாருங்க, வாங்க நம்ம எல்லாருமே இங்க உள்ள போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல, இங்க டக்குன்னு நம்ம லீய காட்டுவாங்க, அவன் ஒரு மாதிரி ஜர்க்காயிட்டு நின்று இருப்பான். அப்ப அந்த வில்லம் போயிட்டு அவன் கேட்பான் பாருங்க, டேய் சாலா வேற்றுக்கத்து விச சந்து என்னடா பண்ற அப்படின்னு கேட்கும் போது அந்த வில்ல பைய சொல்லுவான் பாருங்க, நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, இங்க இருக்கிற எல்லா ஹண்டர்ஸையும் நான் என்னோட கண்ட்ரோல்ல வைக்க போறேன் அப்படின்னு, அதுல மொத ஆளு நீதான்டா அப்படின்னு அவன் கையில இருந்து அந்த மஞ்சள் கலர் கிறிஸ்டல் அவன் கழுத்துக்கு பின்னாடி அப்படி சொருவான் பாருங்க, அது அப்படியே அவன் கழுத்துக்குள்ள அப்படி இறங்கிரும், அப்படி ஸ்லோவா உள்ள இறங்க. அதுக்கு அந்த லீ சொல்லுவான், என்னடா ஏலியன் பையா இவ்வளவு நாள் பச்சை பொய் பேசிட்டு என் கூட சுத்திருக்கியா, உன்னை நம்பின பாத்தியா சாலா, என்ன செருப்பு எடுத்து சென்டர் மண்டையிலே அடிச்சுக்கணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த வில்ல சொல்லுவான் பாருங்க, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லடா, இந்த பவர் வச்சு நீ அந்த எஸ்ராங்கன்ட்டு லீம போய் அட்டாக் பண்ணு, இது ஒர்த்து தானே, என்ன நான் சொல்றது, இனிமே நான் சொல்றத நீ கேளு, நான் தான் உன்னோட கடவுள், நான் என்ன சொல்றனோ அதை ஃபாலோ பண்ணி நீ செய்யணும் அப்படி அந்த வில்ல சொல்ல, அவன் கண்ட்ரோல் ஆயிருவான்னு பார்த்தா அந்த லீக் கண்ட்ரோல் ஆக மாட்டான். அவன் சொல்லுவான் பாருங்க, சாலா இன்னொரு எஸ்ராங்கன்ற பேர்ல ஏலியன் ஜந்து என்ன கண்ட்ரோல் பண்றானா, நீ யாரா சாலா, என்ன பத்தி நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, உன்னோட வேலையால நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்கியாடா சாலா, சங்க இருக்க போறேன்டா உன்னைய அப்படி கத்திட்டு அட்டாக் பண்ற போவான். பார்த்தா சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க, தனியா ஒரு இடத்துல மாட்டிப்பான். மேல அப்படி பாப்பான் பாருங்க, அண்ணாத்து பாப்பான், அங்க ஒரு லைட்டு பிரகாசமா எரிஞ்சு சொல்லும் பாருங்க, நீ கடவுளுக்கு கட்டுப்படு, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு மூடிட்டு பண்றா விளக்கென்ன அப்படின்னு போட்டிருக்குமா, அது அப்படியே பேன்னு பாத்துட்டு இருப்பான். அப்புறம் இந்த பக்கம் லீய காட்டுவாங்க, அவன் அப்படி கண்ணை மூடி பேய் பிடிச்ச மாதிரியே நின்னுட்டு இருப்பான் அசையாம. டக்குன்னு அந்த வில்ல பையன் கிட்ட போயிட்டு என்ன கண்ட்ரோல் ஆயிட்டியா அப்படின்னு சொல்ல, அவன் மண்டையில அந்த இட்டாயத்தோட லைட் எரியும், அந்த மேல ஒளி விளக்கு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த லைட் எரியுமா, அதை பார்த்துட்டு அந்த வில்ல பையனும் ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா, என்னோட அடுத்த டார்கெட் அந்த சிவப்பு முடி ஏஞ்சல் தான், இது போக போக இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க கட் பண்ணி அந்த டஞ்சனுக்கு வெளியே ஒரு காரை காட்டுறாங்க, அங்க காருக்குள்ள நம்ம சாய் தாங்க இருக்காரு, அவர் கையில ஏதோ ப்ளூ கலர் நெருப்பு மாதிரி வச்சுட்டு சொல்லுவார் பாருங்க, இதுதான்
மேஜிக் பவர். இந்த மேஜிக் பவர் வச்சு உள்ள ஏதாவது பிரச்சனைனா கண்டுபிடிச்சிடலாம். இந்த மேஜிக் பவர் டக்குன்னு அணைஞ்சதுன்னா உள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு கண்டுபிடிச்சு நம்ம உள்ள போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மலாம் எஸ்ரா கண்ட இல்லையா, அதனால உள்ள அவ்வளவு சீக்கிரம் போக வேண்டாம். இங்கே இருந்து அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்தா நம்ம உள்ள போய் பாத்துக்கலாம். என்ன சொல்ற? அது மட்டும் இல்லாம நான் அந்த லீ எந்த பிரச்சனையும் நடத்திடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அந்த லீ மேல எந்த தப்பு இருக்க கூடாது, அததான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்ன அந்த லீயை பத்தி கவலைப்பட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, அந்த பக்கம் யாரான்னு பார்த்தா அந்த ரீப்பர் கில்டோட எஸ்ராங்கன்று லிம் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவன் சொல்லுவான், பாருங்க உனக்கு என்ன வேணும், ஏன் இப்படி எனக்கு கடுப்பேத்திட்டு இருக்க, என்ன எரிச்சல் ஏத்தணும்னே வந்திருக்கியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம சாய் சொல்லுவாரு, இல்ல நான் எதுக்கு அப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த லிம் சொல்லுவான், பாருங்க அப்புறம் ஏன்டா கடுப்பேத்திட்டு இருக்க, இரு உனக்கு பொறாம அந்த பார்க் எஸ்ராங்கன்று எங்க கிட்ட சேர்ந்துட்டான்ல, அந்த கடுப்புல இந்த மாதிரி என்கிட்ட எரிச்சல் ஏத்துற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம எஸ்ராங்கன்று சாய் சொல்லுவாரு, என்னப்பா பேசிட்டு இருக்க, அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, என்கிட்ட அதை விட பவர்ஃபுல்லான நிறைய கண்டஸ்டா இருக்காங்க, நான் ஏன்ப்பா பொறாமப்பட போறேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுட்டு லிம்மு சம்பந்தமே இல்லாம வேற டாபிக்கு போயிருவான். அவன் சொல்லுவான், பாருங்க சரி விடு, ஆனா இதுக்கு பின்னாடி எல்லாம் அந்த லீ இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் அந்த லீ பண்ணிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் ஒரு கில்டு மாஸ்டரா, இதுக்கெல்லாம் நான் தான் பொறுப்பேத்துக்கணும். அந்த லீய நம்பின மாத்தியா, என்ன செருப்பு எடுத்து சென்டர் மண்டையிலே அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் சாய் சொல்லுவாரு, புரியுது நீ எந்த மாதிரி நிலைமையில இருக்கன்னு புரியுது, நானும் அந்த மாதிரி நிலைமையில இருந்தா ஒன்ன மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவேன். ஆனா நான் யாரையுமே ஹட் பண்ண கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் டென்ஷன் ஆனா என் முன்னாடி இருக்கவெல்லாம் பஸ்பம் ஆயிடுவான். அதனால உன்னோட லீய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. அது மட்டும் இல்லாம நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும், நீ ரொம்ப நல்லவன்டா அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா உள்ள டஞ்சன் கேட்டுக்குள்ள ஒரு பெரிய பீஸ்ட் வாய அப்படி பொழந்துகிட்டு நெருப்ப கக்க ரெடியா இருக்கும் பாருங்க. டக்குன்னு பார்த்தா அங்க ஒருத்தன் டாக்டர் செஞ்ச மாதிரி மேஜிக் பண்ணிட்டு இருப்பான். இந்த பக்கம் ஹாக்காய் மாதிரி ஒருத்தன் அம்புட்டு இருப்பான். முன்னாடி பார்த்தா கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒருத்தன் சீல்ட வச்சு தடுத்துட்டு இருப்பான். அந்த பீஸ்டோ நெருப்ப கக்கும் பாருங்க, அது சும்மா பயங்கரமா இருக்கும். அதோட நெருப்பு சீல்ட தாண்டி அந்த இடம் ஃபுல்லா பயங்கரமா பரவிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா லீ அவனோட ஸ்குவாட வச்சுட்டு குடு 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 வேகமா ஓடிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம மீகாவை காட்டுறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க. அவன் இருக்க பாருங்க வில்ல பையன், ஏதோ விருதுக்கு வந்த மாதிரி கையை கட்டிட்டு அசால்ட்டா நின்னுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம மீகாவோ, இவன் எஸ்ரேங்கன்றா இருக்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால திமிரு காட்டுறான், இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷனு இந்த மாதிரி எஸ்ரேங்கன்றுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், அதனாலதான் இவன் ரொம்ப சீனை போட்டுட்டு அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான். இருந்தாலும் அவனை விட நான் சீனியர், அவன் ஜூனியர் தான், ஏன் இவ்வளவு அசால்ட்டா நின்னுட்டு இருக்கான், எனக்கு மரியாதை கொடுக்காம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக ஓடிட்டு இருக்கும்போது முன்னாடி பார்த்தா அந்த லீ வேகமா ஓடிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம மிகவோ, இவன் ஏன் பைத்தியக்காரன் எனக்கு முன்னாடி ஓடுறான், இவன் இவ்வளவு நேரம் சும்மா வேடிக்கை தானே பாத்துட்டு இருந்தான், இப்ப என்ன சண்டை போறதுக்கு போறான், அதுவும் பாஸ் ரூமுக்குள்ள என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் அந்த வில்ல பையனை காட்டுறாங்க. அவன் அப்படி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான் பாருங்க. தெரியுது கன்ஃபார்மா தெரியுது, அந்த ஸ்டார் பவுடரோட பவரு பி ரேங்க் ஹண்டருக்குலாம் ரொம்ப பவர் கொடுக்குது, ஏ ரேங்க் ஹண்டருக்கு எஸ் ரேங்க் பவரை விட அதிகமா கொடுக்குது. இதனால அவங்களுக்கு அதிக சக்தி கிடைச்சு ஏ ரேங்க் ஹண்டர் எல்லாம் எஸ் ரேங்க் ஹண்டரை விட ரொம்ப பவர்ஃபுல்லா ஆறாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட கண்ட்ரோலுக்கு வர்றாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லீ அப்படி வேகமா பேய் மாதிரி ஓடுவான் பாருங்க. செம்ம ஸ்பீடா போய் அங்க இருக்க பீஸ்ட கட்டி வச்சு சரசர வெட்டி வீசிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம மீகவோ, அட படுபாவி, எடுபட்ட பையன் இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி இவ்வளவு பவர் கிடைச்சது அப்படின்ற மாதிரி ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க. அந்த பீஸ்ட் மறுபடியும் அந்த லீ அட்டாக் பண்றதுக்காக அப்படி வரும் பாருங்க. அவன் டக்குன்னு அதுல இருந்து டாஜ் பண்ணி தப்பிச்சுட்டு போயிருவான். அந்த லீ அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு போய் நின்னுட்டு இருக்க. பின்னாடி அந்த வில்ல பையன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், இந்த ஸ்டார் பவுடரு நான் நினைச்சதை விட அதிக பவர் கொடுக்குது, ஏ ரேங்க்ல இருந்து எஸ் ரேங்க் போய் அவனால தனியாவே இந்த பாஸை ஹேண்டில் பண்ண முடியுதா, அப்படின்னா இந்த பவர் இப்படிதான் வேலை செய்யுதா, தியோல கொடுத்த அந்த பவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு, அதை வச்சு இங்க இருக்க ஹண்டர்ஸ் மனுஷங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கனால அவங்கள கண்ட்ரோல் பண்ணி அவங்க கேரக்டரையும் அவங்களோட பவரையும் ரொம்பவே அதிகப்படுத்த முடியுது. அதே மாதிரிதான் இந்த லீயும் கண்ட்ரோல் பண்ணி இவனோட பவர் இவனோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே அதிகப்படுத்த முடியுது. அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்வாடுக்கு புது பவரும் கிடைச்சிருக்கு, அந்த ஸ்லாஷ் பவர் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, லீ மின் சாங் உனக்கு என்னோட ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு, நீ ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த பீஸ்ட் அப்படி தாவி வந்து அந்த லீ அட்டாக் பண்றதுக்காக வரும் பாருங்க. அந்த லீ பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு மாதிரி குனிஞ்சு இந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருப்பான்.
அது தாவி பறந்து வர இவன் டக்குன்னு அவனோட ஸ்வாட வச்சு அதை வெட்ட போவாம இருங்க. அவன் கண்ணுல அந்த இட்டாயத்தோட சிம்பிள் தெரியும். அவன் ஒரே அடியில அந்த பீஸ்டோட வயித்தை உடைச்சு அந்த பக்கம் அந்த பவரை கொண்டு வருவான் பாருங்க. வேற மாதிரி இருக்கும் அந்த பவரே. அவன் நின்ன இடத்துல அப்படியே தாங்க நிப்பான். அந்த ஸ்வாட்ல இருந்து வந்த பவரே அதோட வயித்தை உடைச்சிட்டு அந்த பக்கம் போயிரும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அது எந்த அளவுக்கு பவரா இருக்கும்னா வெளியே 2 எஸ்ராங்கன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கே ஷாக் ஆயிரும். என்ன நடக்குது, இன்னும் எவ்வளவு நடக்குதாங்க அப்படி ஷாக்காய் பார்த்துட்டு இருக்க. இங்க நம்ம மிக அதை விட ஷாக்காய் பார்ப்பாங்க. என்ன நடக்குது, இவன் எப்படி இவ்வளவு போறானா? இவன் காமெடி பீஸ் மாதிரி பின்னாடி ஒளிஞ்சு நின்று வேடிக்கை மட்டும் தானே பார்த்துட்டு இருந்தான். இவன் பாக்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கானே அப்படி சொல்லும் போது நம்ம லீய காட்டுவாங்க. அவன் பாக்குறதுக்கே ஒரு மாதிரி நின்று இருப்பான். அப்புறம் அந்த லீ மெதுவா நடந்து போய் அந்த வில்லன் பையன் பின்னாடி போய் நிப்பான் பாருங்க. அப்புறம் அந்த வில்லன் பையன் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், ஒரு ஏறாங்கன்றுக்கு ஒரு எஸ்ராங்கன்று பவர் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இவன் உடம்பு தாங்குது, எந்த அளவுக்கு தாங்கும் தெரியல, போக போக பாப்போம் இவன் உடம்பு எந்த அளவுக்கு தாங்குது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் அந்த லீய காட்டுவாங்க. அவன் கண்ணுல அப்படி லைட் எரிய அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். அப்புறம் அந்த வில்ல பையன் மனசுல யோசிச்சிருப்பான் பாருங்க, லீ நீ எல்லாம் ஒரு லூசு பையடா, இதுக்கெல்லாம் உனக்கு தகுதியே இல்ல, ஒரு எஸ்ராங் பவர் வர்றதுக்கெல்லாம் நீ லாய்க்கே இல்லாத ஒரு தற்குறிடா, தற்குறிடா நீ தற்குறி அப்படி நான் மனசுல யோசிச்சுட்டு இருக்கேன். டக்குன்னு பார்த்தா அந்த லீ கண்ணு ஒரு மாதிரி விரியும் பாருங்க. இந்த பக்கம் நம்ம மிகவை காட்டுறாங்க. அவங்க அப்படி மேல காட்டுவாங்க. அவன் அந்த பீஸ்ட் அடிச்ச அடியில மேல செவுத்துல எல்லாம் ஓட்டம் வந்துருக்கும் போல. அதை பார்த்துட்டு நம்ம மிகவோ, எப்படி ஒரு ஏறாங்கன்றால இந்த அளவுக்கு எப்படி பவரை வெளிப்படுத்த முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவன் அந்த ஸ்டார் பவரை யூஸ் பண்ணிருக்கணும். அதனாலதான் அவனோட பவர் ஹையா இருக்கு. இதை நான் எப்படியாச்சும் ஹண்டர் அசோசியேஷனுக்கு தெரிவிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கட்டப்பா பாகுபலியை குத்துற மாதிரி அந்த லீ அந்த வில்ல பையனை கத்தியில ஒரு குத்துவாம பாருங்க முதுகுல. அது அப்படி நெஞ்சு வழியா வெளியே வந்துரும். அதை அந்த வில்ல பையன் எதிர்பார்த்துட்டே மாட்டான். அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்க அந்த லீ சொல்லுவான் பாருங்க, ஏண்டா அண்டை கிரகத்தை அரமண்டலு, நீ என்ன நினைச்ச, நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னலடா சாலா, நீ எல்லாம் என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாதுடா, நீ கண்ட்ரோல் பண்ற பொம்மை கிடையாதுடா, நான் லீமன் சங்கடா, நானு பைத்தியக்கார பயல, நீ கொடுத்த பவர் வச்சே ஒன்னைய போட்டனா, அதுதான்டா அவன் பொருள் எடுத்தே அவனே போடுறது அப்படின்னு அவன் வில்லத்தனமா சொல்லிட்டு அந்த கத்தி அப்படி வெளியே எடுப்பானா. அந்த வில்ல பையன் பொந்துன்னு கீழே விழுந்துருவான். ரத்தம் அப்படி சும்மா தெரிக்கும். அதை பார்த்துட்டு மத்த கண்டஸ்லாம் என்னடா நடக்குது அப்படி சொல்லி ஷாக்காய் பார்த்துருப்பானுங்க. நம்ம மீகோ கேட்பாங்க பாருங்க, லீமன்சன் உங்களுக்கு என்னாச்சு, நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எது பைத்தியம் முடிச்சிச்சா, வரும்போது ஏதாவது மப்பு போட்டீங்களா, அட பைத்தியக்காரா என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க இந்த பக்கம் லீய காட்டுறாங்க. அவன் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சொல்லுவான் பாருங்க, சாலா இங்க நான் வந்திருக்கவே கூடாதுடா, இந்த பைத்தியக்கார மெண்டல் பிடிச்ச விண்வெளி விசித்திரக்காரன் என்னை ஏதோ பண்ணி தேவையில்லாத வேலையை பார்த்து விட்டான். இந்த விண்வெளி விசித்திர ஜந்துவை நம்பினதுக்கு செங்கல்பட்டு செங்கல் எடுத்து நான் சென்டர் மண்டலே அடிச்சுக்கணும். சே இது இப்படி முடிஞ்சு போச்சே, இது இப்படி முடிஞ்சிருக்கவே கூடாது. இந்த பரதேசி பையன் என்ன கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான். அந்த வாய்ஸ் என் காதுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குது. என்னதான் எனக்கு எஸ்ராங்கன்ற பவர் கிடைச்சாலுமே நான் இன்னும் இவன் கண்ட்ரோல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டே இருக்கு. இங்க இருந்து நான் தப்பிச்சாகணும், இங்க இருந்தா கண்டிப்பா ஹண்டர் அசோசியேஷன் மாட்டிப்பேன், இங்க இருந்து நான் உடனே போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க நம்ம மிக சொல்லுவாங்க பாருங்க, யாருமே இவனை இங்கிருந்து வெளியே விடாதீங்க, எல்லாருமே அவனை தடுத்து நிப்பாட்டி பிடிங்க அப்படின்னு சொல்ல நம்ம லீ செம்ம டென்ஷன் ஆயிட்டு, சாலா நவுருங்கடா இல்லனா சங்க எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுவான் பாருங்க. சருன்னு அவங்க பாக்குறதுக்குள்ள செம வேகமா ஓடிடுவான். அவங்களும் என்ன நடக்குதுங்க அப்படி பாப்பாங்க. அவன் செம ஸ்பீடா அந்த ஓட்ட வழியா வெளியே போயிருவான். இந்த பக்கம் நம்ம மிகவோ, சே இவனை தப்பிக்க விட்டோமே, இவனை தப்பிக்க விட்டுருக்க கூடாது, சீக்கிரம் வெளியே போங்க, எஸ்ராங்கன்றுக்கு சொல்லுங்க, ஹண்டர் அசோசியேஷனுக்கு சொல்லுங்க அப்படி சொல்ல அங்க இருக்க இன்னொருத்தனும் சரிங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி செய்யற மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பாத்துட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா அந்த வில்ல பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அப்படி எந்திரிச்சு நிப்பான். அதை பார்த்துட்டு நம்ம மிக ஷாக் ஆயிருவாங்க. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அடுத்து அந்த வில்ல பையன் சொல்லுவான் பாருங்க, அப்படின்னா அதிக ஈகோ இருக்கு இவன் மாதிரி மனுஷங்களுக்கு பவரை கொடுத்து இவங்க என் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலுமே அது எப்படியோ தடுத்து நிப்பாட்டி பவர் கொடுத்தவங்களே கொல்ல தயங்க மாட்டாங்களே, இந்த உலகத்துல இப்படி எல்லாம் நடக்குதா, இது எனக்கு ஒரு நல்ல டேட்டாவா இருக்கும், இதை நான் கத்துக்கிட்டு அடுத்த விஷயத்துல யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நின்றுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு மீகோ கேட்பாங்க பாருங்க, பார்க் உங்களுக்கு ஒன்னாகலையே, அவன் உங்களை முதுகுலே குத்தி நெஞ்சு வழியா எடுத்தானே, அப்படின்னு அங்க ஹார்ட்ல குத்தி இருக்குமே, உங்களுக்கு எப்படி ஒன்னாகாம இருக்கு, நீங்க எப்படி இன்னும் உயிரோடு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வழக்கம் போல எல்லா அனிமிலையும் வில்லத்தனமா ஒரு லுக்கு கொடுப்பானுங்க பாத்தீங்களா, அதே மாதிரி அவன் தலையில கைய வச்சுக்கிட்டு கம்போரே அப்படின்ற மாதிரி வில்லத்தனமா லுக்கு கொடுத்துட்டு இருப்பான். அப்படியே
கட் பண்ணி வெளியே காட்டுறாங்க. அந்த லீ வெறித்தனமா வேகமா ஓடிட்டுப்பான். வேகமா ஓடிட்டு மனசுல யோசிச்சுட்டு பாருங்க, சாலா தேவையில்லாத விஷயத்துல மாட்டிக்கிட்டேன்டா, நான் இங்க இருந்து ரொம்ப தூரமா போகணும். எஸ்ராங் ஹண்டர் பவர் என்கிட்ட இருந்தாலுமே ஹண்டர் அசோசியேஷன் என்ன புடிச்சாங்கன்னா ஒரு வழி பண்ணிடுவானுங்க. நான் கொஞ்ச நாளைக்கு தலை மறைவா இருக்கணும், இந்த உலகத்தை விட்டு ஒளிஞ்சிருக்கணும். நான் இங்கிருந்து வேகமா ஓடுறேன், கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாமே மறந்துடுவானுங்க, அதுக்கப்புறம் நான் என் வேலையை காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடுவான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா ரூலர்ஸ் அண்ட் பவரோட ஒரு டேகர் வேகமா வருமாருங்க. வந்து அந்த லீ முன்னாடி மண்ணுல சொருகும் சர்ட்டுன்னு. அதை பார்த்துட்டு அந்த லீ சாக்காய் நின்று இருப்பான். என்னடா அது சாலா, என்னடா அது அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த காட்டுக்குள்ள இருந்து இருட்டுல இருந்து சும்மா மாசா ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு பாருங்க. அப்படின்ற மாதிரி செம கெத்தா வந்து நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அந்த வெடி சத்தம் கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஆனா அப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரிஞ்சுது, அது நீ பார்த்த வேலையா தான் இருக்கும். எப்படி அங்க இருந்து தப்பிச்சுட்டு ஓடி வந்துட்டு இருப்ப, உன்னை குறுக்க வந்து பிடிக்கலான்னு நான் ரெடியா இருந்தேன், அதே மாதிரி நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இருட்டுக்குள்ள இருந்து வருவாரு பாருங்க. நம்ம ஹீரோவோட ஆரா சும்மா மாசா இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த லீ கிட்ட கேப்பாரு பாருங்க, டேய் இப்போ உனக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் சொல்ற, அதாவது அந்த ஸ்டார் பவுடரு, அப்புறம் அந்த இட்டாயிரத்தோட அப்ரசண்டி, அவங்கள பத்தி என்ன தெரியுமோ எல்லாத்தையும் சும்மா பட்டு 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 பட்டுன்னு சொல்ற, இல்லனா பொட்டுன்னு போயிருவ அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து நிப்பாரு பாருங்க மாசா. நம்ம ஹீரோ ஃபேஸுக்கு ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க பாருங்க, சும்மா வேற லெவல்ல இருக்கும். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. போக போக கதை சும்மா வெறித்தனமா இருக்க போகுது. அடுத்த எபிசோடு சும்மா பட்டை கிளப்புற மாதிரி இருக்க போகுது. யாரெல்லாம் அடுத்த எபிசோடுக்காக பயங்கரமா வெயிட் பண்றீங்களோ கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோக்கும் கமெண்ட்ல வந்து சப்போர்ட் பண்ற நம்ம அனிமி ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸை நான் இங்க ஸ்பெஷல் மென்ஷன் பண்றேன். முபாரக் தீன், திருசெல்வம், ஜிம்மா, குமரேசன், விஜய் தமிழன், மதன் ரங்கன், PY பிரவீன், அஜய், திவாஸ், பிரணவ் பூபதி, ஆசிக், யூசுப். அவரோட அண்ணன் பையனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அவரோட பேரு முகமது சாஜித். அவருக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு முகமது சாஜித். மணி, சஞ்சய் சாமுவேல், முகமது ஜுனைதீன், ஜாக், விஜயசாரதி. இவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி. நான் இன்னும் நிறைய பேரை மிஸ் பண்ணிருப்பேன். அவங்களாம் அடுத்தடுத்த வீடியோல கண்டிப்பா மென்ஷன் பண்றேன், யாருமே கோச்சுக்கிடாதீங்க.